இன்னைக்கு டீ கடையில் எப்படி வந்து வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு, 3/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி, 50 கிராம் அளவுக்கு ஓமம், இதெல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு மாவு மில்லில் கொடுத்து இவங்க பவுட்ரு பண்ணி ரெடிமேடாக வந்து பஜ்ஜி மாவு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே வந்து ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது மறக்காமல் ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக தன்னாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ அந்த மாவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கை அளவுக்கு வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு அள்ளி போட்டுக்கிறாங்க. அப்போதைக்கு எவ்வளோ பஜ்ஜி வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மாவு அள்ளி சேர்த்துக்கிறாங்க. இந்த மாவு மட்டும் இல்லாமல் இன்னும் டேஸ்ட் சேர 2 கை அளவுக்கு மைதா சேர்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு பஜ்ஜிக்கு தேவையான உப்பு வந்து இவங்க சேர்த்துட்டாங்க. இப்போ கலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து சேர்க்குறாங்க. இப்போ பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறாங்க. நல்லா உப்பலாக வரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கிறாங்க. வாழைக்காய் பஜ்ஜிக்கு மாவு எந்த பதத்தில் இருக்கணும்னா கரெக்டாக இட்லி மாவு பதத்தில் தான் இருக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. வாழைக்காய் பஜ்ஜிக்கு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். அதுவே வந்து மிளகாய் பஜ்ஜிக்கு கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கணும். பிரெட் பஜ்ஜி போகிறீங்கன்னா ரொம்ப லிக்விடாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பஜ்ஜிலாம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு பதம் பார்த்துக்கோங்க, இட்லி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பஜ்ஜி தேய்க்கிற பிளேட் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் தான் வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறாங்க வாழைக்காவை. வாழைக்காயிலேருந்து பிசு பிசுப்பாக ஒன்று வந்து ஒட்டும். ஸோ அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டுக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டில் போட்டுட்டு வாழைக்காய் வந்து முனை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு வாழைக்காவோட தலைப்பகுதியை வச்சு நல்லா மெலிஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணுறாங்க. மறக்காமல் அந்த ஸ்லைஸ் பண்ணுற கட்டையில் வந்து எண்ணெயை வந்து தேய்க்கிறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பாக ஒட்டாமல் கரெக்டாக உங்களுக்கு பீஸ் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மெலிசாக நல்லா நீட்டாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ மாவு ரெடி, அப்புறமேட்டு எண்ணெயும் வந்து காய வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ட்ராப் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா உள்ளே போட்ட உடனே அந்த சூட்டுக்கு தன்னாலே மாவு மேலே மிதந்தால் உங்களுக்கு எண்ணெய் காஞ்ச பதம் போதும்னு அர்த்தம். இப்போ வாழைக்காய் வந்து எடுத்து நம்ம கை பிடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா மாவில் வந்து டிப் ஆகக்கூடாது. மிச்ச இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா டிப் ஆகணும். அது மாதிரி டிப் பண்ணிவிட்டு பாத்திரத்தோட அதாவது வாய் பகுதியில் கொஞ்சமாக தடவிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜியை வந்து எண்ணெய்க்குள்ளே போடுறாங்க. அப்படியே முங்கிட்டு நேராக எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தையாக இருக்கும் பஜ்ஜி. ஸோ வந்து லைட்டாக மாவில் டிப் பண்ணிவிட்டு பாத்திரத்தோட வாய் பகுதியில் லைட்டாக வழித்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எண்ணெயில் போடுறாங்க. பாருங்கள், எண்ணெயில் போட்ட உடனே பஜ்ஜி எவ்வளோ வந்து நல்லா உப்பலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக பஜ்ஜி வெந்து உங்களுக்கு வரணும். பஜ்ஜி வெந்துருச்சுனாலும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம கை வந்து பிடிச்சி பஜ்ஜியை வந்து மாவுக்குள்ளே டிப் பண்ணணும் இல்லையா, அந்த இடம் பார்த்திங்கன்னா மாவே இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து முறுவலாக இருக்கும் வாழைக்காய். அந்த மாதிரி இருந்தால் நம்ம ரெடி பண்ண பஜ்ஜி வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் இவங்க வந்து போட்டு ரெடி பண்ணுறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் பஜ்ஜி. ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணுறாங்க டீ கடையில். ஸோ நீங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக வீட்டில் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்றதை எனக்கு சொல்லுங்கள். நான் நிறைய ஹோட்டல் ரெசிபிஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.